ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். 1/2/2024 ஸோ வியாழக்கிழமை பங்குச்சந்தை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அண்ட் அனலைஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் நம்மளுக்கு எப்போதுமே இந்த குளோபல் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிடுது அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம் டெய்லியுமே. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மேஜர் இண்டெக்ஸில் கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு 0.1%. சரிங்களா? ஸோ நிஃப்டி 50 பாசிட்டிவாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 2 பாயிண்ட்ஸுங்கிறனால ஸோ நம்மளுக்கு நியூட்ரல் ஆர் கேப் டவுனில் கூட ஓப்பன் ஆகலாம். ஸோ நம்மளுக்கு எல்லா பக்கமே சான்சஸ் இருக்குது. ஆல் யூஎஸ் இண்டெக்ஸும் நம்மளுக்கு சைனீஸ் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட நாஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா 2.8% நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 0.80% நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா 1.61% நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. என்ன மெயின் ரீசனாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு S&P 500 பாருங்களேன். ஸோ நம்மளுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி நம்மளுக்கு சைட் வைஸாகவே இருந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துச்சு. சரிங்களா? ஸோ அதாவது ஒரு ஒன்றுக்கு அதாவது ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதுக்கப்புறம் ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துச்சு. சம் கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட் கொஞ்சம் நம்மளுக்கு பேடாக வந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தளவுக்கு எதுவுமே அவங்க சேஞ்ச் பண்ணலை, பெருசாக அது எதுவுமே இம்பாக்ட் பண்ணலை. பட் இது இன்ஸ்டியூஷனோட செல்லிங்காகவும் இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா சம் டெச் கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட் கொஞ்சம் பேடாக இருக்கனால அதை பேஸ் பண்ணி இன்ஸ்டியூஷன் செல் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்கிறது ஒரே ரீசனாக என்ன வச்சுருக்கோம்னா ஸோ அந்த சம் கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட் கொஞ்சம் பேடாக வந்திருக்கனால ஸோ ஸ்டாக் இறங்கியிருக்கு அப்படிங்கிறத என்னோட ஒரு அனலைஸாக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இது நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பாதிப்படையுமானா ஸோ அதுக்கான சான்சஸ் கிடையாது. நம்மளுக்கு ஃபண்டமெண்டலி நம்மளோட இதில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்தியன் இண்டிசஸ் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.86% பாசிட்டிவாக இருந்துச்சு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 0.95% பாசிட்டிவாக இருந்துச்சு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 1.39% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. சரிங்களா? இதில் என்னோட சஜஷன் என்னென்னா எஸ்டர்டே நான் ஒரு அனலைஸ் பண்ணி ஸோ அப் ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிறதெல்லாம் டெலகிராம் ஃபர்தராக அப்டேட் பண்ணோம். சரிங்களா? இருந்தாலும் இங்கே இந்த பிளேஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு இது ஆல்ரெடி பட்ஜெட்டோட ஒரு மூவ்மெண்ட், நம்மளுக்கு ஆல்ரெடி பட்ஜெட் மூவ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த லெவலில் வெயிட் பண்ணோம். பட் அது டவுன் ட்ரெண்ட் போகலை, அகைன் சைட்வேஸ்லேயே ஏறி நம்மளுக்கு ஏன்னா பட்ஜெட் இருக்கனால டவுன் ட்ரெண்ட் விடாமல் அப்படியே சைட்வேஸில் ஏறி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டை. சரிங்களா? கமாடிட்டிஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு குரூடாயிலும் பிரெண்ட் குரூடாயிலும் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. 2.72% குரூடாயில் டிக்ரீஸ் ஆகிருக்கு. பிரெண்ட் குரூடாயில் பார்த்தீங்கன்னா 2.53% டிக்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? கரன்சிஸை பொறுத்தளவுக்கு USD INR மட்டும் 0.7% டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டாலர் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ADRோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு டாக்டர் ரெட்டி நம்மளுக்கு 3.69% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சிஸ் பேங்க்கு 1.41% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. HDFC மட்டும் ஸ்மால் லைட்லி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அண்டு இன்ஃபோசிஸ் நம்மளுக்கு லைட்டாக தான் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே இந்த FIIDயோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் பார்த்துட்டு இன்றைக்கான நியூஸ் ஏதாவது பப்ளிஷ் ஆகிருக்க ஈவெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிடுவோம். FII எஸ்டர்டே எவ்வளோ பை பண்ணியிருந்தாங்கன்னா 26,054 கோடிக்கு பை பண்ணிவிட்டு 24,393 கோடிக்கு செல் பண்ணியிருந்தாங்க. நெட் பர்ச்சேஸ் FII எஸ்டர்டே பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,660 கோடிக்கு நெட் பர்ச்சேஸ் FII பண்ணியிருக்காங்க. DIA பொறுத்தளவுக்கு 5,596 கோடிக்கு பை பண்ணிவிட்டு 13,053 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. அவங்களும் நெட் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. 2,542 கோடியை நெட் பர்ச்சேஸில் ஸோ DIA ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான். ஸோ கொஞ்சம் அப்படியே காதில் வாங்கிக்கோங்க. ஸோ எனக்கு எல்லா நியூஸுமே ஓரளவு பாசிட்டிவாக இருக்குது. என்னென்ன நியூஸ் அப்படிங்கிறத மட்டும் நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டர்டேவே சொல்லியிருந்தோம் ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது இன்றைக்கி அப்படின்னோம். ஸோ நம்மளுக்கு மார்னிங் ஏதாவது ஒரு 12:30 அந்த லெவலில் இருந்துச்சு. ஸோ அது நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபெட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது ஃபெட் மீன்ஸ் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் அமெரிக்கா. சரிங்களா? ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அவங்களோட தான் இந்த ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்களோட பேங்க் பேஸ் பண்ணி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க எவ்வளோ டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5.5% தான் ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே இருந்தது. ஸோ எதுவுமே சேஞ்ச் பண்ணல, மறுபடியும் 5.5% ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ட்ராவே சொல்லியிருந்த மாதிரி நாமினல் GDP growth எவ்வளோ இருக்குதுன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025க்கு 10.5 இருக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் அசியூம் பண்ணுறோம் நம்ம.
ஸோ அது வந்து பட்ஜெட்டை பேஸ் பண்ண ஒரு நியூஸ் சரிங்களா. இன்றைக்கி வந்து இன்டீரியம் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க நிர்மலா சீதாராமன் 11 AM நினைக்கிறேன் எக்ஸாக்டாக. ஸோ திஸ் டைம் ரொம்ப வெரி இம்பார்ட்டண்டான டைம் மார்க்கெட்டுக்கு. ஸோ அதையும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்மளோட அசம்ஷன்ஸ் நியூஸோட அசம்ஷன்லாம் எப்படி இருக்குது, ஸோ எவ்வளோ லேக் வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ருபீஸ் பார்த்தீங்கன்னா 7 lakh crore, அதாவது 11 லட்சம் கோடி வந்து தாக்கல் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. இன்டீரியம் பட்ஜெட் மீன்ஸ் என்னன்னா இது வந்து எலெக்ஷன் பட்ஜெட் சரிங்களா. ஸோ இப்போ இருக்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க எலெக்ஷன் கம்மிங் மந்த்தில் வரல. ஸோ அது முடிச்சுட்டு ஜூலை மந்த் போயிட்டு அந்த ஃபிக்ஸட் பட்ஜெட் அதாவது ஃபுல் பட்ஜெட்டே வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க வந்து தாக்கல் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அப்போ இன்டீரியம் பட்ஜெட் ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் சம் வால்டாலிட்டி மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 1.72 lakh crore வந்து இந்த ஜான்வரி மந்த் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து செகண்ட் ஹையஸ்ட்டாக இருக்குது சரிங்களா. அதாவது டிசம்பரை விட நெக்ஸ்ட் மறுபடியும் ஹையஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன். அண்ட் முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸோட கோர் செக்டார் க்ரோத் அப்படிம்பாங்க, அதாவது இருக்கக்கூடிய மொத்த துறையோட க்ரோத் ரேட் வந்து கணக்கெடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு 14 மந்தோட லோ வந்து ஹிட் பண்ணியிருக்கு. அதாவது 3.8% வந்து நம்மளுக்கு ஸ்லம்ப் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ அதில் என்னென்ன 8 crore செக்டாரை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல், குரூட் ஆயில், ஸ்டீலு, அப்புறம் சிமெண்ட் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி, ஃபெர்டிலைசர்ஸ், ரெஃபினரி ப்ராடக்ட்ஸ் அண்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ இதோட க்ரோத்தை பேஸ் பண்ணுற அளவுக்கு 3.8% வந்து நம்மளுக்கு இருக்குது. அதாவது 14 மந்தோட லோ வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கு ஒன் ஆஃப் த ஒரு நெகட்டிவ். மற்ற ஆல் நியூஸ் வந்து பாசிட்டிவ். ப்ளஸ் நம்மளுக்கு இன்டீரியம் பட்ஜெட் ஒன் ஆஃப் த ஒரு பாசிட்டிவ் நியூஸ் சரிங்களா. ஸோ இன்றைக்கான ஈவெண்ட்ஸுங்கிறப்ப நம்மளுக்கு பெருசாக எந்த ஈவெண்ட்ஸுமே கிடையாது. ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் நம்மளுக்கான பாதிக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர்னிங் ரிசல்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி மிக முக்கியமான ஏர்னிங் ரிசல்ட் வந்து ஒருத்தர் பப்ளிஷ் பண்ண போகிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைஸ் வந்து ஏர்னிங் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாரு. இது ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல், ஸோ அவங்க, அதுக்கப்புறம் டைட்டான் கம்பெனி. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு மேஜராக வந்து நிஃப்டி அஃபெக்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸாக நான் வந்து சொல்லியிருக்கேன். நிறைய கம்பெனிஸ் வந்து ஏர்னிங் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆனால் நிஃப்டி அஃபெக்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்மளுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ 1 day டைம் ஃப்ரேமில் வந்து இருக்குது. லாங் டேர்ம் அனலைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து டச் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து கீழே விழுந்துட்டுருக்கு அப்படின்னா எஸ்டர்டேவும் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ண போச்சு. பட் ஆனால் டச் பண்ணல சரிங்களா. ஸோ ஃபர்தராக வந்து நம்மளுக்கு அகெயின் வந்து ஒரு ரீட்ரெஸ் கன்ஃபர்மேஷனில் தான் அப் ட்ரெண்ட் போகிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு இன்றைக்கி பட்ஜெட் ஸோ இன்டீரியம் பட்ஜெட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு மார்க்கெட்டுக்கு ஃபேவரான பட்ஜெட்டாக இருந்துச்சு அப்படின்னா கோ ஃபார் த ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரெண்டை உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா. சப்போஸ் நம்மளுக்கு ஃபண்டமெண்டலி எல்லாமே பாசிட்டிவாக இருக்கனால ஸோ பட்ஜெட் மட்டும் நம்மளுக்கு நெகட்டிவாக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட்டை உடச்சி அகெயின் மார்க்கெட் வந்து கீழே விழுகலாம். ஸோ அது பட்ஜெட்டோட மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நான் ஃபர்தராக வந்து டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. நம்மளுக்கு மேஜர் சப்போர்ட் டிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் இது வந்து இன்ட்ராடே லெவல். ஓகே, மேஜர் சப்போர்ட் டிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு இதுதான். இதோட டைரக்ஷனை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷரெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எஸ்டர்டேவே நம்ம வந்து வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணோம். பட் நம்மளுக்கு நம்ம எஸ்டர்டே வந்து ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சா அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு பாசிபிலிட்டிஸ் நம்ம சொல்லிடுவோம். நம்ம இங்கேருந்து டவுன் ட்ரெண்டில் விழுகலாம் அப்படின்றோம். பட் நம்மளுக்கு அது இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்ட் தான் போயிருக்கு சரிங்களா. ஸோ இன்றைக்கி அகைன் ரெசிஸ்டன்ஸை போயிட்டு அதை ரீச் பண்ணணும். எஸ்டர்டேவே இந்த சார்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி போட்டிருந்தோம் டெலகிராமில். பட் நம்மளுக்கு ஹிட் பண்ணலை. ஒரு சைட்வேஸ்லேயே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நியூட்ரலாக பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு இல்லை நெகட்டிவாக ஓப்பன் ஆச்சுன்னா நெகட்டிவாக ஓப்பன் ஆனாலும் சரி பாசிட்டிவாக ஓப்பன் ஆனாலும் சரி இந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுக்கலாம் 21,663. ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 851 ஒன் ஆஃப் த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். 917, 20,205, 22,205, அப்புறம் 22,118 ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. ஏன்னா பட்ஜெட்டை பேஸ் பண்ண ஒரு நியூஸ் சரிங்களா. இல்லை நம்மளுக்கு 21,163 இந்த லோலாம் உடைக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே விழுகலாம். 21,500 வரையும் கீழே விழுகலாம். அதாவது 536 to 500 வரையும் மார்க்கெட் வந்து கீழே விழுகலாம். இன்னமும் நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்குன்னா ஸோ நம்மளோட இந்த லெவல்ஸ்லாம் வந்து ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸில் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒன் ஆஃப் த நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே சரிங்களா. ஸோ வீக்லி எக்ஸ்பைரி டே. ஸோ சேஃபாக வந்து ட்ரை பண்ணுங்கள். டைம் வேல்யூ டேக்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம்.
நம்ம ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி கன்ஃபர்மேஷன் கொடுத்த அளவுக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆகி போயிட்டுருக்கு. என்னோட ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு ஹிட் பண்ணிடுச்சு. சரிங்களா, இன்றைக்கி பேங்க்குக்கான சம் ஃபேவரபிள் நியூஸ் வந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அப் ட்ரெண்ட் போகலாம். ஸோ நியூஸ் வந்து ஃபேவரபுளாக வரல அப்படின்னா ஸோ இன்ஸ்டியூஷன் அகைன் வந்து ஸோ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ்லேருந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இங்கே வந்து அது ரீச் பண்ணணும். ஸோ சேஃபாக இதிலே வந்து ட்ரேட் பண்ணுங்கள் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. சரிங்களா, பேங்க் நிஃப்டியோட மேஜர் சப்போர்ட் டிஸ்டன்ஸ் எஸ்டர்டே வந்து நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம், சைட்வேஸில் போயிட்டுருக்க மார்க்கெட் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னா நம்மளோட சைட்வேஸ் வந்து பிரேக் பண்ணி அகைன் மார்க்கெட் போயிட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிச்சு. சரிங்களா, ஸோ லெவல்ஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அகைன் வந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட் வந்து இப்போ இருக்குது. ஸோ நியூ சப்போர்ட்டாக வந்து ஆக்டிவ் ஆகிட்டு இருக்குது. ஒன்ஸ் இதை உடச்சுன்னா மறுபடியும் அதாவது இந்த சப்போர்ட் வந்து ரீச் பண்ணும் 45,668 அந்த சப்போர்ட் வந்து ரீச் பண்ணிவிட்டு அதை உடச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக இந்த லெவல்லாம் வந்து ரீச் பண்ணோம். 45,159 வரையும் மார்க்கெட் வந்து விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சரிங்களா, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபின்னிஃப்டி இண்டெக்ஸ். ஸோ ஃபின்னிஃப்டி இண்டெக்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இதுவும் வந்து ஸ்டில் வந்து அப் ட்ரெண்டில் தான் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட மேஜர் சப்போர்ட் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லிச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு சைட்வேஸாக போயிட்டு இருந்த மார்க்கெட் எஸ்டர்டே கம்ப்ளீட் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸை போயிட்டு நான் ஹிட் பண்ணலை. பட் மார்க்கெட் எனக்கு அப்படியே சைட்வேஸாகவே இன்னொரு சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்கு. சரிங்களா, ஒன்ஸ் இந்த சப்போர்ட்லேருந்து எடுத்துச்சுன்னா 20,616 ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா தான் அனதர் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்தராக வந்து டெலகிராமில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ இதுக்கு மேலே போகாது அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரிடிக்ஷன். பட் அதை போகலை அப்படின்னா நம்மளுக்கு சப்போர்ட்டை உடச்சுன்னா அகைன் இந்த லெவல் ஸோ அப்புறம் 20,325 நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸில் வந்து ஃபின்னிஃப்டி இண்டெக்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ மேஜர் சப்போர்ட் டிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் ஃபார் ஒன் ஆஃப் த ஒன்லி ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் தான். மார்க்கெட் எந்த டேரெக்ஷனில் போகுது அப்படிங்கிறத நான் வந்து ஃபர்தராக உங்களுக்கு வந்து டெலகிராம் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் அதை வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ணக்கூடாது. உங்களுக்கான ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறப்ப அதோட கன்ஃபர்மேஷன் இதோட கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறப்ப நீங்கள் வச்சு ட்ரேட் எடுக்கணும். ஸோ என்னோட கன்ஃபர்மேஷன் நான் அப் ட்ரெண்ட் போகுதுன்னா நீங்களும் போய்ட்டு ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோலாம் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. என்ட்ரிஸ் நான் எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுக்க முடியாது. நிறையா சிக்கல்கள் இருக்குது. சரிங்களா, ஜஸ்ட் ஒரு டேரெக்ஷன் மட்டும் தான் அதை பேஸ் பண்ணி உங்களோட பிளானை வந்து நீங்கள் தான் பில்ட் பண்ணி நீங்கள் தான் வந்து எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து மறக்காமல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து ஷேர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.